இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் Zomato பிரைவேட் லிமிடெட் 24th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 28th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு பேஸ் ஒன்று இருக்குது. இந்த பேஸ்க்கு அப்புறம் கேண்டில் பிரேக் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இதை தான் நம்ம டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவோம். சேம் ஹிஸ்ட்ரி நீங்கள் ப்ரீவியஸ் டைம் இந்த ஸ்டாக்கில் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ப்ரைஸ் வந்து மேலே ரேலி ஆகிடுச்சு. ரேலி ஆகிட்டு ஒரு ட்ராப் ஒன்று கொடுக்குது. இந்த இடத்துல எகெயின் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதை டிமாண்ட் ஜோனாக வச்சு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். நம்ம இந்த இடத்துல பண்ணாமல் இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் வந்துருச்சு. ப்ரைஸ் மேலே போகிறத நம்ம விட்னஸ் பண்ணிட்டோம். எகெயின் ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகி வரும்போது இந்த டிமாண்ட் ஜோன், அதாவது இந்த இடத்துல பேஸ் கேண்டில் இருக்கிறனால நான் இந்த இடத்துல ஒரு ஜோனை நான் மார்க் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு எனக்கு இப்படி ப்ரைஸ் மேலே போகுதுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த டிமாண்ட் ஜோனுங்கிற கான்செப்ட் எல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். ஒரு வாலட்டிலிட்டியில் ஒரு கான்ட்ராக்ஷன் வரப்போகுது. அந்த இடத்துல ப்ரைஸில் வந்து ஒரு பேலன்ஸ் வந்துடும். அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே இடத்துல நிறைய வாங்கியிருப்பாங்கங்கிறது தான் வந்து அந்த டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ரீசன். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போகிறத தான் வந்து ஒரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் அந்த ஒரிஜின் ஆஃப் இம்பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறோம். மேலே போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு 2 to 3 டேஸில் வந்து இந்த ஸ்டாக்கை நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறனால இந்த ஸ்டாக்கை நான் வித்துடுறேன். ஒருவேளை பொசிஷனல் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் மேலே ஏதாவது ஒரு சப்ளை ஜோனு இல்லைனா 1:2 ரேஷியோ அது மாதிரிலாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டமை நான் டிசைன் பண்ணியிருக்கிறது ஓப்பனிங் ப்ரைஸில் நம்ம வாங்குவோம். ப்ரீவியஸ் டேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஓப்பனிங் ப்ரைஸில் நம்ம செல் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேவே வந்து நம்ம ஆர்டர் போட்டுருவோம். நான் இந்த ஸ்டாக்கை எப்படி போயிருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் கேண்டில் நான் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணும்போதே ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணோடனே மேலே போயிடுச்சு. அதுவும் 2% மேலே போனனால நான் சேம் டேயே வந்து நான் செல் ஆர்டர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் இந்த இடத்துல ப்ரைஸை வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடிங் இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஸ்டேஜில் நான் வேறு ஒரு சிஸ்டம் நான் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம போட்டு வேறு இதே மெத்தடை வேறு மாதிரியும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கு வேண்டி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ நான் போடுவேன்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் வந்து அது மாதிரி வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.